தரம் ஒன்றில் கற்கும் மாணவர்களின் பெற்றோர்களே, தரம் ஒன்றின் முதலாம் தவணையில் நிறைவு செய்ய வேண்டிய தேர்ச்சிகள் மொத்தம் 3 உள்ளன. அவற்றுள் நாம் முதல் காணொளியில் தேர்ச்சி இலக்கம் 1 பற்றியும் அது தொடர்பில் ஆசிரியர் எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும் என்றும் பெற்றோர்கள் தங்களது பிள்ளையை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்றும் பார்த்தோம். பார்க்காதவர்கள் அதனையும் பார்க்கவும். நாம் இப்போது தேர்ச்சி இலக்கம் 9 பற்றி பார்ப்போம். சுய சுத்தம், ஒழுங்கு ஆகியன பற்றி கவனத்துடன் செயற்படுவார். தேசிய கல்வி நிர்வாகத்தினால் வெளியிடப்பட்ட ஆசிரியர் வழிகாட்டியில் வழங்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கமைய இந்த தேர்ச்சி பற்றி அவதானம் செலுத்துவோம். ஒரு பிள்ளை தனது சுய சுத்தம் தொடர்பாக சுயமாக கவனம் எடுக்கின்றாரா என்பது பற்றி வகுப்பாசிரியர் மட்டுமல்லாது பெற்றோர்களும் கவனம் செலுத்த வேண்டும். சுய சுத்தம் என்னும்போது தமது தலை, நகம், பற்கள், ஆடைகள், பாதணிகள், கைக்குட்டை, உணவு உண்ணும் பாத்திரம் என்று கூறலாம். இவற்றில் நாம் அவதானிக்க வேண்டியவற்றை பார்ப்போம். தமது தலையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இதில் நாள்தோறும் குளித்து சுத்தம் செய்வதை பெற்றோர்களாகிய நாம் உறுதிப்படுத்த வேண்டும். வெயிற்காலங்களில் ஒரு பிள்ளை நாள்தோறும் குளிப்பதை விரும்பினாலும் குளிர்காலங்களில் சில பிள்ளைகள் நாள்தோறும் குளிப்பதை தவிர்க்க விரும்புவர். இதில் நாம் பிள்ளைகளிடம் கவனிக்க வேண்டியது, பிள்ளைகள் குளிக்காமல் பாடசாலை செல்லும்போது அருகிலுள்ள பிள்ளைக்கு துர்வாடை வீசினால் வேறு பிள்ளைகளால் நமது பிள்ளை ஒதுக்கப்படலாம். அவ்வாறு ஒதுக்குகின்ற போது நமது பிள்ளை நாளடைவில் மற்றைய பிள்ளைகளிடமிருந்து ஒதுக்கப்படலாம். எனவே நாள்தோறும் குளித்து சுத்தம் செய்து பாடசாலை செல்வது பொருத்தம். இது பிரதேசத்திற்கு பிரதேசம் வேறுபட்டதாக இருக்கலாம். குளிர் பிரதேசங்களில் நாள்தோறும் குளித்து சுத்தம் செய்து பாடசாலைக்கு போக முடியாது இருக்கலாம். எது எவ்வாறாயினும் பிள்ளைகள் தலைகளுக்கு குளித்து எண்ணெய் தேய்த்து பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புவது பொருத்தம். அடுத்து நகம் வெட்டுதல். வாரத்தில் ஒரு நாள் நகம் வெட்ட வேண்டும். நகம் வெட்டி துப்புரவு செய்து பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும். அவ்வாறு நகம் வெட்ட தவறவிடப்படும் போது சில பிள்ளைகள் நகம் கடிக்கும் பழக்கத்தில் ஈடுபடுவர். அவ்வாறு ஈடுபடும் போது நகத்திலுள்ள அழுக்குகள் வயிற்றில் சென்றடைய வாய்ப்புள்ளது. அத்துடன் நமது பிள்ளை நகம் கடிப்பதில் கவனம் செலுத்தினால் கல்வியில் கவனம் செலுத்த முடியாது போகலாம். அதன் காரணமாக கல்வியில் பின்னடைவு ஏற்படலாம். பற்களின் சுத்தம் பற்றி பார்ப்போம். நமது பிள்ளைகளின் பற்களை சுத்தம் செய்து பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும். இந்த வயதில் அநேகமான பிள்ளைகளுக்கு பற்சூத்தை ஏற்படுவது வழக்கம். நாம் பற்சூத்தை ஏற்படுவதை தடுப்பதற்கு நாள்தோறும் காலை, இரவு நேரங்களில் உணவு உண்ட பின்னர் பல் துலக்க வேண்டும். இதற்கு ஒரு கடலை அளவு பற்பசை பயன்படுத்தி பற்களில் மேலும் கீழுமாகவும் மற்றும் மேற்பரப்பிலும் பல் துலக்க வேண்டும். ஒருவர் குறைந்தது 3 நிமிடங்கள் வரை பல துலக்க வேண்டும். ஜப்பான் நாட்டில் பாடசாலைக்கு பிள்ளைகள் செல்லும்போது பற்றூரிகையும் கொண்டு செல்கின்றனர். அங்கு உணவு இடைவேளையின் பின்னர் பல் துலக்கும் வழக்கத்தை கொண்டுள்ளனர். அணியும் ஆடைகளின் சுத்தம் பற்றி பார்ப்போம். நமது பிள்ளைகள் அணியும் ஆடைகள் அழுக்கற்றதாகவும் வியர்வை மணமற்றதாகவும் இருக்க வேண்டும். இதற்காக பிள்ளைகள் பாடசாலைகளில் ஓடி ஆடித் திரிந்த பின்னர் வகுப்பறைக்கு வந்தவுடன் நீர் அருந்துவர். அவ்வாறு நீர் அருந்தியவுடன் வியர்வை உண்டாகும். அவ்வாறு வியர்வை வந்தால் உடையிலும் வியர்வை மணம் வீசும். எனவே விளையாடி சற்று நேரத்தின் பின்னர் நீர் அருந்தும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நாம் பிள்ளைகளுக்கு சரியான நேரத்தில் நீர் அருந்தும் பழக்கத்தின் மூலம் ஆடையை துப்புரவாக வைத்திருக்கவும் முடியும். பாதணிகளின் சுத்தம் பற்றி பார்ப்போம். நமது பிள்ளை அணியும் பாதணிகளின் சுத்தமும் கவனத்தில் கொள்ள வேண்டும். பாதணிகளையும் கழுவி சுத்தம் செய்து அணியும் பழக்கம் இருக்க வேண்டும். பாடசாலை, காலநிலை, பாடசாலை செல்லும் வீதி, வகுப்பறையின் வசதி என்பன பாதணிகள் அழுக்கடைவதில் செல்வாக்கு செலுத்தும். பாதணிகள் சுத்தம் இல்லாமல் இருந்தால் அவற்றிலும் துர்வாடை வீசும். எனவே சிறிய பிள்ளைகளாக இருப்பதால் சில விடயங்களில் நாம் கவனம் செலுத்தும் போது பிள்ளை நாளடைவில் நல்ல பழக்கத்திற்கு கொண்டு வரலாம். அதேவேளை அதீத சுத்தமும் பிள்ளையின் நலத்தை பாதிக்கும். பிள்ளை தனது சுய சுத்தத்தில் கவனம் செலுத்தி பாடத்திலும் கவனம் செலுத்தும் போது தனது கற்றலுக்கு பாதிப்பு வராமல் இருக்கும். பெரும்பாலும் அழுக்கான ஆடையுடன் பாடசாலை வரும் பிள்ளைகளை அவதானித்தால் அவர்கள் கற்றலில் இடர்பாடு உள்ளவர்களாக இருப்பர். கைக்குட்டை பாவிக்கும் பிள்ளைகள் உள்ளனர். தனது சுய சுத்தத்தை பேண இதுவும் கட்டாயம் தேவை. கைக்குட்டை வியர்வை ஏற்பட்டால் துடைத்துக் கொள்ள பெரிதும் உதவும். ஆகவே இதனை பிள்ளைகளிடம் வழங்கிவிட வேண்டும். அதனை பாவிக்கும் முறைகள் தொடர்பில் நாம் அவர்களுக்கு விளக்கமளிக்க வேண்டும். அடுத்து உணவு உண்ணும் பாத்திரம் பற்றி பார்ப்போம். பெரும்பாலான மாணவர்களுக்கு பாடசாலையில் உணவு வழங்கப்படுகிறது.
அதனை தாம் கொண்டு செல்லும் பாத்திரம், அதாவது உணவு பெட்டியில் பெற்று அதனை உண்கின்றனர். அதனை சுத்தமாக கழுவி நாம் கொடுத்துவிட வேண்டும். இப்பெட்டி சில்வரில் ஆனதாக இருந்தால் பொருத்தமானதாகும். பிளாஸ்டிக் பெட்டிகளை பாவிக்க வேண்டாம். அதில் சூடான உணவுகளை பரிமாறும்போது புற்றுநோய் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கப்படுகிறது. இவ்வாறு உங்கள் பிள்ளைகளின் சுயசுத்தம், அதன் ஒழுங்குகள் பற்றி பெற்றோர்கள் கவனம் செலுத்தி சிறந்த சமுதாயத்தை உருவாக்கலாம். இந்த தேர்ச்சியை ஒரு பிள்ளை சரியாக நிறைவு செய்யுமாயின் வைத்தியராக, தாதியராக, பொதுச் சுகாதார பரிசோதகராக மற்றும் ஹோட்டல் துறை என்று எல்லா இடங்களிலும் இதன் தேவை இருக்கின்றது. அடுத்த தேர்ச்சியை அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி. இது தரம் 1 மாணவர்களின் பெற்றோர்களுக்கு ஆசிரிய ஆலோசகர் MIM நசா